அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து தேர்தல் 2026 கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல வந்து திமுக இருக்கிறதாகவும், 2வது இடத்துல அதிமுக இருக்கிறதாகவும், சில இடங்கள்ல தாவேகா அவங்க 2வது இடத்துல இருக்கிறதாகவும், 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அடிப்படையில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னன்றத நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காரு, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நண்பர்களே. சார், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னும் வந்து திமுக மட்டும்தான் முதல் இடத்துல இருக்கிறதாகவும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. 2வது இடத்துல தாவேகாவும் சில இடங்கள்ல அதிமுகவும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது என்ன அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கோம்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 3 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. ஒன்று வந்து News7 ப்ளஸ் வந்து அவங்களோட இன்னொரு குரூப் சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் அஇஅதிமுக, 2வது இடம் திமுக, 3வது இடம் தாவேகா கொடுத்துருக்காங்க. CNN இந்தியா ஓட்டர் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதாகவும், இதே நிலைமை 80-85 சீட் வந்து அதிமுக கூட்டணியும், 30-35 இடங்கள் வந்து தாவேகா கூட்டணியும் எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நேற்று வந்து மத்திய உளவுத்துறை சார்பில் கசிய விடப்பட்ட ஒரு தகவலில் திமுக வந்து 90 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 35 தொகுதிகளும் எடுக்கிறதா மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி சொன்னாலும் இதில் கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட விஸ்வரூப வளர்ச்சி. அது உண்மையிலே வளர்ச்சி இருக்குன்னு உளவுத்துறை சொல்றது, மீடியாக்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க? ஏன்னா இந்த அவங்க ஓட் பேங்கை நிரூபிக்கவே இல்லை. சரி, இல்லை, ஓட் பேங்கை நிரூபிக்காததுங்கிறதெல்லாம் வந்து இது வந்து பரீட்சை கிடையாது. போன பரீட்சையில் 50 வாங்கினா அந்த பரீட்சையில் 60 வாங்குறதுக்கு அப்படிங்கிறது. அன்னைக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை வச்சு எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் எந்த ஓட் பேங்கை நிரூபிச்சாரு? ஆர்கே நகரில் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஓட விட்டார் டிடிவி, அவர் எந்த தேர்தலில் நிரூபிச்சாரு? முதல் தேர்தலில் 8% வாங்கினாரு விஜயகாந்த், அவர் எந்த தேர்தலில் நிரூபிச்சாரு? இப்போ நம்ம சீமான சொல்லணும்னா கூட சீமான வளர்ச்சி படிப்படியான வளர்ச்சி. கண்டிப்பா 6% ஒரு 1, 2, 3, 8ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த மேற்சொன்ன 3 பேருமே முதல் தேர்தலே தங்களை நிரூபிச்சவங்க தானே. முதல் தேர்தலே விஜயகாந்த் 8% வாங்கினாரா இல்லையா? ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இருந்ததே இல்லையா? அது யாரு? ஒரு சுயேட்சை கிட்ட. அவர் வந்து அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கிடையாது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிடையாது, சுயேட்சை வேட்பாளர். அதே மாதிரி எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரெட்டலை சின்னம் முதல் தேர்தலையே ஓட விட்டாரா இல்லையா 3 அதனால வந்து நிரூபிக்க கூடாது அதெல்லாம் இல்லை சார். மக்கள் நினைச்சா யார் வேணாலும் கொண்டு வரலாம், அவ்வளவுதான். இல்ல, இப்ப இவங்க இந்த கருத்து கணிப்பு 3மே பார்த்து கருத்து கணிப்பு வந்து ஒண்ணுதான் திமுகவுக்கு ஆதரவா வந்திருக்கே தவிர மற்ற 2மே வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை. எஸ், அந்த தொங்கு சட்டசபை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா தமிழக மக்கள் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி இருக்கிறப்ப 94 சீட்டு கொடுத்தாங்க, மைனாரிட்டி கொடுத்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அதிமுக இன்னும் கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கே அதிமுக திரும்பவும் 2வது தடவை வந்திருப்பாங்க. அன்னைக்கு கூட்டணியில கோட்டை விட்டதுனால இவர் மைனாரிட்டி ஆச்சுட்டார். மற்றபடி தமிழக மக்கள் எப்பவுமே தெளிவான முடிவு தான் கொடுப்பாங்க. மெஜாரிட்டிங்கிறது வேற சார், அவங்களுக்கு கொடுத்தது மைனாரிட்டி தானே. இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையுமே தனித்து பெரும்பான்மை தான் கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள். அந்த தடவை மட்டும்தான் 94 சீட்டு கொடுத்தாங்க. அதிமுகவுக்கு 66 வலிமையான எதிர்கட்சி அதிமுக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தொங்கு சட்டசபை அமைச்சாலும் அது தாவேகாவுக்கு தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீ வேணா நான் வேணாம், புதுசா ஒருத்தன் வந்துட்டு போறோம், நம்ம அவனுக்கு எவனாவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடப்பாடியா ஸ்டாலின் ஏத்துக்கிற முடியாது, ஸ்டாலினே எடப்பாடி ஏத்துக்கிற முடியாது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விஜய் ஏத்துக்கிட்டா விஜய் கிட்ட போயிடலாம்ல. இப்ப இவங்க 2 பேரும் முதலமைச்சரா இருந்துட்டாங்க. இப்ப திமுக விட்டுருங்க சார், திமுக எல்லாம் அப்படி போக மாட்டாங்க, எதிர்கட்சியா இருப்போம்னு தான் ஸ்டாலின் நினைப்பாரு. ஆனா அதிமுக காரவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை தொங்கு சட்டசபை தாவேகா வந்து திமுகவுக்கு அதிக இடம் வந்து இவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, எடப்பாடி ஒருவேளை அவர் வந்து கட்சி கட்டமைப்புல வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தனக்கு கூட்டணி அமைச்சரவையில் இல்லை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா தாவேகாவும் திமுகவும் சரிசமத்துல ஓரளவுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக வந்து கொஞ்சம் குறைவான ஓட்டுகள் இருக்காங்க.
அப்படி இருக்கும் பட்சத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும்? தாவே கேட்க இருக்கும், கண்டிப்பா தாவேக்கு. ஏன்னா இப்ப அதிமுகவும் அவங்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, திமுகவும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் இப்ப இல்ல நம்ம அதெல்லாம் விமர்சனங்கள்லாம் நீங்க இது தூக்கி போட முடியாது. வைகோ ஸ்டாலினை பேச்சாத பேச்சா என்ன பேசிட்டு இருக்காரு? ஒரு கிளை செயலாளர், திமுக கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு கிடையாது அப்படின்னு பேசினார். எடப்பாடியும் டிடிவி தினகரனும் கடந்த 5 வருஷத்துல என்னென்னலாம் பேசியிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு அரசியல்லாம் அடுத்த செகண்ட் மறந்துடுவாங்க சார். அதெல்லாம் சும்மா நாளைக்கு கூட்டணி ஆட்சி தான் அமைன்ற சூழ்நிலை உருவாந்தா எடப்பாடி சார் இப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் தமிழகம் போயிட்டு இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்க, 2 விஷயம். ஒண்ணு, திமுக மேல வழக்கமா பாத்தீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சி மேல அதிருப்தி இருக்கும், இல்ல ஆதரவாளா இருக்கும். இப்ப வாஜ்பாய் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இந்தியா ஒளிர்கிறதுன்னு போட்டாங்க. அப்ப ஓரளவுக்கு ஆதரவாளர் இருந்துச்சு. ஆனா அப்பவே அவர் தோத்தாரு. கலைஞர் கருணாநிதி பாத்தீங்கன்னா 96 to 2000 ஓரளவுக்கு நல்லா ஆச்சு சார். அதாவது எப்பவும் போல சில ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருந்து தவிர மற்றபடி சமத்துவபுரமா இருக்கட்டும், உழவர் சந்தையா இருக்கட்டும், அண்ணா திட்டம், அண்ணா சமத்துவம், அது இதுன்னு ஏகப்பட்ட திட்டம் கொண்டு வந்து உண்மையிலேயே கருணாநிதி ஆட்சியில அந்த ஆட்சி ஒரு பெஸ்ட் ஆச்சு. மக்கள் ஏத்துக்கிறல. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா தோணாது. இப்ப அதே தான் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி மிகப்பெரிய ஆதரவுமே கிடையாது. எதிர்ப்பு, ஆனா அவங்ககிட்ட நிறைய குற்றம் எல்லாத்து மேலதான் சார். இல்ல ஏன் எடப்பாடி மேல இல்லாத குற்றமா சார்? நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க 1ஆம் நம்பர் பைத்தியம். 5 வருஷத்துக்கு ஸ்டாலினை தூக்கி பிடிப்பானுங்க. ஸ்டாலின் ஆட்சி முடிய போற நேரத்துல ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு எடப்பாடியை தூக்குவாங்க. நீங்க இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எடப்பாடி நல்லவங்களா இருந்தா அப்படியே தோக்கடிச்சிங்க. ஏன்னா 5 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு புத்தி வருது எடப்பாடி நல்லவர்னு. அதாவது எடப்பாடி தோத்ததுக்கான காரணங்கள் அன்னைக்கு ஆட்சி அவங்களுக்கு சரியான முறையில் நடத்த தெரியல. அப்புறம் இன்னைக்கு எப்படி நடத்திடுவார் நம்புறீங்க? அந்த 5 வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் பாத்துருக்காங்க இல்லையா சார்? அதுக்கு ஸ்டாலினே ஓகே தானே, 5 வருஷம் நடத்தி இருக்காரு. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறவனை கொண்டு ஓட விடுறதுக்கும் ஓடுறவனை இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரொம்ப தூரம் ஒரு நாள் அவங்களால அது அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி, உதயநிதி இல்லாட்டி இன்பநிதி, இன்பநிதியோட பையன் அப்படின்னு அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீங்க போவாங்க. அது கண்டிப்பா. அப்புறம் அப்படித்தானே நீங்க ஓட்டு போற மசாலா இது மக்கள் தான் முடிவு பண்றாங்க. நீங்க மக்கள் உதயநிதியை தோக்கடிச்சீங்கன்னா இன்னைக்கு அவர் ஆயிருக்க முடியாது. இதுல நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க, அவர் ஆகுறாரு. இதுல என்ன சார் இருக்கு சார்? நம்மளை பொறுத்த வரைக்கும், பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல்லாம் இந்த லெஜண்ட், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் அவங்க தான் சார் பேசுறாங்க. மக்கள் வாரிசு அரசியல பேசல, ஒத்துக்குறாங்க. நீங்க அன்னைக்கு திமுகவில் இருக்கிற ஒரு 80 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 பேர் வாரிசுகள் தான். அதிமுகலையும் நம்ம எடுத்தோம்னா என்ன, அதிமுக அது வெளியே தெரியல, ஆனா அவங்களுமே வாரிசு அரசியல் தான் இருக்கு. இன்னைக்கு இவர் CV சண்முகம் இருக்காரு. ஆனா CV சண்முகத்தோட அப்பா ஒரு MP தெரியுமா? எக்ஸ் MP. ஆனா அது யாருக்கு, மக்களுக்கு அந்த அளவுக்கு வெளியே தெரியல. ஏன்னா அவர் ஒரு அமைதியான அரசியல்வாதி. இன்னைக்கு MC சம்பத் இருக்காரு. MC சம்பத்தோட அண்ணன் அம்மா காலத்துல MP-யா இருந்தாரு, அம்மா காலத்துல அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டு கொடுக்காம அரசியல இருந்து ஒதுக்கி அவர் தேமுதிகவுக்கு போயிட்டு அங்க விஜயகாந்த் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப அதிமுகவுக்கு வந்திருக்காரு. SP வேலுமணி, அவரோட அப்பா ஒரு ஒன்றிய கழக செயலாளர் தானே. இப்ப வருங்காலத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அறுதிட்டு சொல்ல முடியாது. பட் இன்னும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்ப மதுரையில ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தேர்தல் அறிக்கையில என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் விஜய் இன்னும் பொதுவெளிக்கு வரணும். அட்லீஸ்ட் போன கட்சிகளை விட்டுருங்க, இருக்கிற கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள், அந்தந்த ஏரியால செல்வாக்கானவங்கள புடிச்சு போடுங்க. உள்ள இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஸ்டெப் எடுக்கலையே சார். அது நம்ம எப்படி சொல்றது தெரியல, எடுக்கிறாங்களா இல்ல அதுக்கான சரியான ஆள் இல்லையான்னு தெரியல. பட் நம்ம என்ன சொல்றோம், எடுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். எடுங்க, இருக்கிறத விடாதீங்க. போனது போயிருச்சு. ஆமா, இப்போ 2 நாளைக்கு கூட நம்ம செங்கோட்டையன் கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒண்ணு சொல்ல போய் சென்ட்ரல்ல இருந்து அது ஒரு ப்ரெஷர் வரும் எங்களுக்கு, அதனால நாங்க வெளியே சொல்லாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்தாரு. ஒரு அந்த மாதிரி கூட அவங்க ஒரு மூவ் பண்ணலாம். எஸ், கண்டிப்பா. சென்ட்ரல் ப்ரெஷர்லாம் இன்னும் 3 மாசம் தான் சார். அவங்க ப்ரெஷரை பத்தி தெரியாத இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல குறைஞ்சது 500 ரைடு நடத்தினாங்க. எந்த ரைடுல ஆக்ஷன் எடுத்தாங்க? இந்த ரைடு இல்ல, எந்த ரைடுக்குமே, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, உண்மையில ஒரு விஷயத்தை யாசிச்சு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட பரவாயில்ல, கூட்டணியில இருந்துட்டே திமுகவோட கலைஞரோட மகள் கனிமொழியை, ராசா, தயாநிதி மாறன் அத்தனை பேரையும் பிடிச்சு போட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கொள்கை ரீதியா பரம்பரை எதிரி, திமுகவும் பிஜேபியும். ஆனா பிஜேபி கையே வைக்க மாட்டேங்கிறாங்க.
ஒருத்தர் மேல கூட ஒரு நடவடிக்கை அவங்கள கிடையாது பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் கால் ஊண்டணும். சார். அவங்களுக்கு என்னன்னா சார், திமுக இருக்கணும், அதிமுக அழியணும். ஏன்னா நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட கொள்கை இருந்தா தான் நம்ம ஏதாச்சும் ஒரு கட்சி அழிக்கணும். அது அதிமுக தான். திமுக அழிக்க முடியாது. ஏன்னா திமுக கிட்ட இருக்க பண பலமா இருக்கட்டும், கொள்கை பலமா இருக்கட்டும், அவங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. ஆனா அதிமுக வந்து சீக்கிரம், அதிமுக வந்து என்னன்னா ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. ஒருத்தர் தலைமையா அந்த தலைமைக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கள காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வர்றதுக்கு, அதனாலதான் இவங்க திமுக விட்டு வைக்கிறாங்க. திமுக இருந்து வேற வகையான பலன்களை அடைஞ்சிடுறாங்க. இப்ப தாவேகா அது வந்து இன்னமும் அவங்க அந்த கூட்டணி வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்திருக்கிறதாகவும் ஒரு தகவல். சரி, இப்ப தாவேகா கூட்டணி வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 3 கட்சி தான் இருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், ராமதாஸ், ஓபிஎஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஓபிஎஸ் தவிர இவங்க 2 பேர் தேமுதிகவும் ராமதாசும் உள்ள வந்தா எந்த அளவுக்கு ஓட்டு வருமோ அதே அளவுக்கு அந்த ஓட்டு மைனஸும் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் வார்டுக்கு வந்து அவருக்கு ஒரு 3% கூட்டிட்டு வர்றாருன்னா அதே 3% எதிர்ப்பா வெளியே போகும். ஏன்னா விஜய் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட தலித்திய மக்கள் கிட்டதான் விஜய் கொஞ்சம் அதிக செல்வாக்கு இருக்கிறதா கருத்து கணிப்புல தெரியுது. ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா அந்த ஓட் பேங்க் வெளியே போகும். பிரேமலதாவுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பேர் இருந்துச்சு. அந்த கேப்டனோட 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துறப்ப அவங்க சூட்டோட அன்னைக்கே ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்கணும். சரி, இப்ப 2 கட்சியுமே அவங்க விமர்சனம் பண்றாங்க, 2 கட்சியுமே சில விஷயத்துல ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு இப்ப திமுகவுக்கு போனாங்கன்னா திமுக ஆட்சி நல்லா இருக்கு, எடப்பாடி சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? அது இயல்பு தானே. இயல்புங்கிறது கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் இருக்கும். அது நீங்க முன்னாடியே சொல்லணும்ல. கடைசி நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது யாரை ஒத்துக்குருவாங்க? சார், அது வந்து விஜயகாந்துக்கு ஓகே, விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருந்துச்சு, அவர் சொல்றதை கேட்கக்கூடிய பலம் வந்து மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா பிரேமலதாக்கெல்லாம் அது இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு வந்து பிரேமலதா போறதும் மைனஸ் தான். ஏறக்குறைய திமுக அதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தா வரட்டும்ங்கிற நிலைமைக்கு வந்தா சந்தோஷம், அவங்களால கொஞ்சம் ஒரு 2% ஓட்டு கிடைக்குங்கிறது உறுதி. ஆனா பட் வரலனாலும் ஓகே, போனா போயிட்டு போறாங்கிற நிலைமைக்கு அதை வந்து இவங்களா வந்து இவங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. நம்ம ஒருத்தர் ஆதரிக்கணும் அப்படின்னா அப்ப மக்களை வந்து தயார்படுத்தணும். இப்ப இன்னைக்கு அமமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்மட்ட லெவல்ல ஒருங்கிணைச்சுட்டாங்க. அவரு டிடிவி அண்ணங்கிறாரு, இவர் தம்பிங்கிறாரு. நேத்து பாத்தீங்கன்னா உதயகுமார் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லே அது போட்டிருப்போம் நினைக்கிறேன். மனநலம் பாதிச்சிருச்சு எங்க அண்ணன் டிடிவிக்குன்னு உதயகுமார் பேட்டி கொடுத்தாரு. நேத்து என்ன சொல்றாரு, மக்கள் செல்வர் டிடிவி எங்க கூட வந்துட்டாரு அப்படிங்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, டிடிவி வந்துட்டாரு, இனிமேல் அதிமுக ஒருங்கிணைச்சிருச்சு, ஒன்றிணைந்த வாக்குகள் எல்லாம் ஒன்னாயிருச்சு அப்படிங்கிறாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வருஷம் 2 வருஷமா கொண்டு வந்திருந்தாங்கன்னா தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் ஏத்துக்கிறல. மேல்மட்ட தலைவர் அதேதான் இப்ப இவங்களுக்கும் தேமுதிக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொண்டு வந்திருக்கணும். லைட்டா சிக்னலை காட்டி இருக்கணும். நாங்க வந்து திமுக பக்கம் தான் போறோம், சில ஆட்சிகளை வந்து பாராட்டணும், சில திட்டங்களை பாராட்டணும், லைட்டா எடப்பாடி எதிர்க்கணும். இவங்க இப்ப 2 கட்ட மனங்கள்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல போன வருஷம் பண்ணாங்க பாத்தீங்களா, எங்கேயுமே போக முடியாம அமமுக கூட்டணி வச்சாரு, வழியே இல்லாம. இப்ப இந்த வருஷமா அவங்களுக்கு அதான் நடக்க போகுது. இதுல ஒரே ஒரு இது குறை இல்லாத ஆள், அதாவது மைனஸ் ஓட்டு வங்கி இல்லாத ஆள்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ். அவருக்கு ஆதரவு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஒரு சட்டசபை தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 தொகுதியில ஒரு 15,000 20,000 ஓட்டு வாங்குவாரு. ஜஸ்ட் 15 தொகுதி 15,000 to 20,000 ஓட்டு வாங்குவார். ஆனா அவருக்கு எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. இப்போ ஓபிஎஸ் இருக்கிறனால அவர் ஒரு முக்குளத்து சமுதாயங்கிறனால வந்து வேற ஒரு சமுதாயம் அதை எதிர்க்க போறதெல்லாம் கிடையாது. அது ஓபிஎஸ் மட்டும் இப்போதைக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்காரு. மற்றபடி இவங்க 2 பேரும் இழுத்துக்கலாம், வேற வழி இல்ல. இது கண்டிப்பா, அதாவது ஓபிஎஸ், பிரேமலதா, ராமதாஸ் 3 பேரும் தாவேஜோட சேர்ந்தா கண்டிப்பா தொங்கு சட்டசபை வரும். சார், தொங்கு சட்டசபை வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்களால நல்லதோ கெட்டதோ வந்து பாக்குறதுக்கு ஒரு இதா இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்கு. இப்ப அதிமுக கூட்டணி போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அநாத கூட்டணியா இருந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் தினகரன் என்னைக்கு உள்ள போனாங்களோ இன்னைக்கு அதிமுக ஆட்சியை பிடிக்குங்கிற அளவுக்கு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கருத்து கணிப்பு அப்படி வரல. இல்ல அது ஓகே தான். கருத்து கணிப்பு எல்லாமே நிஜமாக போறது இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் தாவேக்கா கூட போனா சிறு துரும்பும் யூஸ் ஆகும். இப்ப இன்னைக்கு எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன். இப்ப செங்கோட்டையன், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு தொகுதியில வந்து நியூஸ் அவங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. சார், அங்க இருக்கிற 6-7 தொகுதியில எல்லாத்துலயுமே 15% to 20% எடுத்திருக்காங்க. ஆனா கோபிசெட்டிப்பாளையத்துல மட்டும் 33.5. அதாவது நம்ம செங்கோட்டையன். திமுக 33.6.
வெறும் 1000 ஓட்டுல திமுக லீட்டிங் எடுக்கிறாங்க. அப்ப அந்த 1000 ஓட்டு வந்து ராமதாஸ் போனாலோ பிரேமலதா போனாலோ கண்டிப்பா செங்கோட்டையன் இன்னொரு 10,000 ஓட்டு அதிகம் சார் வேணாம். 1000 ஓட்டு ராமதாஸ் ஒரு 1000 ஓட்டு வாங்கட்டும், பிரேமலதா ஒரு 2000 ஓட்டு வாங்கட்டும், ஓபிஎஸ் ஒரு 1000 ஓட்டு வாங்கட்டும், செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகம். ஏன்னா அவர் வந்து தன்னோட சொந்த தொகுதிங்கிறப்ப களத்துல முழுமையா இறங்குவாரு, பணத்தை செலவு பண்ணுவார். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன வாக்குகள்லாம் தேவைதான். கண்டிப்பா ஏன்னா 500 ஓட்டுல 100 ஓட்டுல தோத்தவங்க 50 ஓட்டுல தோத்து ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அதனால வந்து இவங்க போனாங்கன்னா தாவேக கூட்டணி வந்து பலம் பெறும். அதை வந்து நம்ம சார் விமர்சனம் எல்லாத்து மேலையும் தான் இருக்குது. நம்ம வந்து திமுக தேமுதிகவையோ ராமதாஸை மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது. எல்லாத்து மேல விமர்சனம் இருக்கு. என்ன தேமுதிக வந்து முடிவை சீக்கிரம் அழிச்சோம்னா தொண்டர்கள் மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஓபிஎஸ், தேமுதிக, ராமதாஸ், சசிகலா அவங்க 4 பேர் வந்து ஓரளவுக்கு ஆதரவு யாருக்கும் தெரிவிச்சிட்டாங்கன்னா தொங்கு சட்டசபையால தனி மெஜாரிட்டி ஆட்சின்றது. சார் இவங்க 4 பேர்ல சசிகலா போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆதரவு தெரிவிக்கலாம், அதுவும் வாய்ப்புகள் கம்மி. அவங்க அவ்வளவு தூக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு ஏத்து பேசல, திரும்பவும் அம்மாவோட ஆட்சின்னு தான் சொல்றாங்க. அது மாதிரி ஓபிஎஸ்மான வாய்ப்புகளுமே குறைவு தான். அவரும் டிடிவி தினகரன் பேசினதா ஒரு இது இருக்குது. டிடிவி வந்து வாங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து நம்ம குக்கர் சின்னத்துல கூட நில்லுங்க, தனி கட்சியெல்லாம் நடத்த முடியாதுன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, நீங்க வந்து 2 சீட் 3 சீட் நான் வாங்கி தரேன், குக்கர் சின்னத்திலே நில்லுங்க, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால கடைசி வாய்ப்பு பிரேமலதா, டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் ராமதாஸ், அப்புறம் சிறு சிறு அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அவங்க இப்ப நமக்கு தெரியல, தேர்தல் நெருங்க நெருங்க எங்க இருந்து வருவாங்கன்னு. இப்ப எடுத்துக்காட்டா இவர் நம்ம மருதுசனை ஆதிநாராயண தேவர் இருக்காரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வேல்முருகன் இருக்காரு, அவரெல்லாம் 3 சீட்டு கேட்டிருக்காரு. 3 கொடுக்க மாட்டாங்க திமுகல. அவங்க வைகோக்கே 4 சீட்டு இருக்காங்க, வேல்முருகனுக்கு எப்படி 3 சீட்டு கொடுப்பாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சரி இதுல வந்து இப்ப நம்ம கடைசியா நம்ம எல்லாத்தையுமே பாருங்க, முக்கியமானதை பேசிட்டு கடைசியா ஒண்ணு மறந்துட்டோம். காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போச்சுன்னா காலமே மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா ஆட்சி ஆளுங்கட்சி வந்து தாவேகா தான். அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும் சார். 5% ஓட்டு சாலிடா வந்துடும் காங்கிரஸ். 5% ஓட்டு இருக்கலாம், 10% ஓட்டு கூட இருக்கலாம். பட் தாவேகா கூட காங்கிரஸ் போச்சுன்னா தாவேகா ஆட்சி அமைக்கும். இல்ல அதெல்லாம் கண்டிப்பா இல்ல, அதெல்லாம் இது கருத்து கணிப்பு எல்லாம் கிடையாது. காங்கிரஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் செல்ஸ். 5% 6% வந்து எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு நம்ம கிராமப்புறங்களை சொல்லுவாங்கல்ல, சபையே ஒரு தாய்மாமன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சபையே நிறைஞ்சிருச்சு. அவன் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாதவனா இருப்பான், ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை அயன் பண்ணிட்டு ஒரு மாலையை கொண்டு வந்து போடுவான், ஆனா ஒரு தாய்மாமன் வந்து அந்த சபையே நிறையும் தெரியுமா. அந்த மாதிரி தான் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் சார் திமுக வந்து இத்தனை நாள் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பட் நம்ம எதையுமே வந்து உறுதிட்டு சொல்ல முடியாது. நம்ம மக்கள் மனசுதான் எல்லாமே காரணம். மேக்ஸிமம் எல்லா இருந்தாலும் இந்த மாசம் இறுதிக்குள்ள யார் கூட்டணி என்ன அதிகபட்சம் கண்டிப்பா தெரிஞ்சு இந்த மாசம் இறுதியெல்லாம் கூட்டணி எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தனித்து நின்று தாவக பாத்தீங்கன்னா சராசரியா 20 வாக்கு. நீங்க இன்னும் நம்ம சொல்ல போனா சில அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்துல தாவேகா லீடிங்ல இருக்காங்க. இது வந்து கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பான்னு தெரியல, பட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கருத்து கணிப்பும் எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வந்து நம்ம புள்ளி விவரத்தோட கண்டிப்பா வந்து எல்லா கூட்டணியும் இறுதி செஞ்ச பிறகு யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ன கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியதான் போகுது. அதனால அதோட அடிப்படையில நம்ம வந்து யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றது கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம பேசத்தான் போகிறோம் சார். கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ரயில் பெட்டி மாதிரி தான், தலைமை தான் வந்து ரயில் இன்ஜின் மாதிரி. இன்ஜின் சரியா வேகமா கரெக்டா மூவ் ஆச்சுன்னா தான் ஆட்சி சென்னை செங்கோட்டைங்கிற இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து சரியா போக முடியும். இன்ஜின் சரியில்லை அப்படின்னா நீங்க பெட்டி என்னதான் நல்ல பெட்டி வந்தே பாரத் பெட்டியை போட்டீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போக முடியும். ஏதாச்சும் ஒரு பெட்டி மக்கர் பண்ணாலும் எல்லாமே போய் சேராது. ஆமா, ஆனா மக்கர் பண்ற அளவுக்கு வந்து பெட்டிகள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. ஸ்ட்ராங்கா இருந்த பெட்டிகள்லாம் இப்ப ரொம்ப மோசமாயிருச்சு. ஏதாச்சும் ஒரு சக்கரம் காட்டினாலும் ஆனா இப்ப கலர் உண்மை. ஆனா இப்ப கலர் அளவுக்கு அந்த பெட்டிகள்ல வந்து திறன் சக்தி கிடையாது. கலண்டாலும் இவங்க இழுத்து பிடிச்சிட்டு போற அளவுக்கு 2 இன்ஜின் சரியா இருக்கு. 3வது இன்ஜின் வந்து இன்னும் ஓட ஆரம்பிக்கல. பாக்கலாம், அதாவது இன்னையில இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தைப்பூசம் எல்லா கட்சியுமே மிகப்பெரிய லெவல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு சீட்டுன்றதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் எதிர்ப்புல கண்டிப்பா வந்து
எல்லாமே ஒரு இறுதி வடிவம் பெற்றும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்க இறுதி வடிவம் பெற்றப்பட்டு ஒவ்வொருத்தருடைய ஓட்டு சதவீதத்தை யார் யாருக்கு எவ்வளவு இருக்கு, யார் ஜெயிப்பா, யார் தோப்பான்றது நம்ம ஓரளவுக்கு கணிச்சு சொல்லிடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே.